இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வித்தியாசமான வடிவங்களில் அருள் பாலிக்கும் விநாயகர்களின் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். விநாயகர் பல தலங்களில் பலவிதமான தோற்றங்களில் அருள் பாலிக்கிறார். மதுரை சுந்தரேஸ்வரர் கோவிலில் புலி காலுடன் உள்ள விநாயகரும், நாகர்கோவிலில் வடிவீஸ்வரன் கோவிலில் வீணை ஏற்றிய விநாயகரும், வாசுதேவநல்லூர் கோவிலில் வாள் மற்றும் கோடாரியுடன் காட்சி தரும் விநாயகரும் காணப்படுகின்றார். விநாயகருக்கு தேர் திருவிழா நடைபெறும் ஒரு சில இடங்களில் பிள்ளையார்பட்டியும் ஒன்று. இங்கு விநாயகருக்கும் சண்டிகேஸ்வருக்குமான 2 தேர்கள் இருக்கப்படும். உடுமலைப்பேட்டை பிரசன்ன விநாயகர் கோவிலில் வெள்ளி தேரில் விநாயகர் ஊர்வலமாக வருவது உண்டு. பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில் கற்பக விநாயகர் 1600 ஆண்டுகள் பழமையான கோவில். இது மகேந்திர பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இங்கு விநாயகர் சதுர்த்தி அன்று 18 படி அளவில் செய்யப்பட்ட ராட்சச கொழுக்கட்டை நேவேத்தியம் செய்யப்படுகின்றது. வேலூர் சேன்பாக்கம் செல்வ விநாயகர் கோவிலில் விநாயகர் 11 சுயம்பு மூர்த்திகளாக சிற்பியால் செதுக்கப்படாமல் தானாக தோன்றிய உருவம் அருள் பாலிக்கிறார். இங்கு ஆதிசங்கரர் வந்து தரிசனம் செய்து சுயம்பு மூர்த்திகளுக்கு எதிரில் ஸ்ரீ சக்கரம் பிரசிட்டை செய்துள்ளார். யோக வளம், தியான சக்தி, ஆன்மீக அறிவு ஆகியவற்றை பெறுவதற்கு யோக நிஷ்ட விநாயகரை மதுரையில் உள்ள மொட்டை விநாயகர் தலையில்லாமல் மொட்டை கணபதியாக அருள் பாலிக்கிறார். டாக்டர்கள் சிலர் ஆபரேஷன் செய்யும் முன்பு இவருக்கு தேங்காய் காணிக்கை செலுத்திவிட்டு செல்கிறார்கள். புதிதாக ஏதேனும் செயலை தொடங்கும் முன்பு சீட்டு மூலம் உத்தரவு கேட்டும் முறையும் இங்கு உள்ளது. வியாபாரிகள் தினமும் கடையை திறக்கும் போது சாவியை இவரிடம் வைத்து பூஜையை செய்துவிட்டு செல்கின்றனர். விமானம் முழுவதும் தங்கத்தால் வேயப்பட்ட கோவில் பாண்டிச்சேரி. அகில இந்திய அளவில் விநாயகர் கோவிலில் விமானம் முழுவதும் தங்கத்தால் வேயப்பட்ட கோவில் இது. வேறு எங்கும் இல்லாத வகையில் இங்கு விநாயகருக்கு பள்ளி அறையும் உள்ளது. பள்ளி அறைக்கு பாதம் மட்டுமே இருக்கும் உற்சவ விக்கிரகம் கொண்டு செல்லப்படுகின்றது. இத்தலத்தில் விநாயகருக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தில் உள்ள 1000 விநாயகர் கோவில் தேர் திருவிழாவும் நடத்தப்படுகின்றது. சோமர வல்லபன் என்ற மன்னன் நர்மதை நதிக்கரையிலிருந்து 1008 அந்தணர்களை வரவைத்து பெரிய யாகம் நடத்த முடிவெடுத்தான். அதில் ஒருவர் மட்டும் குறைய அந்தணர் வடிவில் 1008வது நபராக வந்து யாகத்தை பூர்த்தி செய்து கொடுத்தார் இந்த விநாயகர். இதன் காரணமாக இவருக்கு 1000 விநாயகர் என பெயர் உண்டாயிற்று. மதுரை அருகே உள்ள திருமங்கலத்திலிருந்து பேரையூர் செல்லும் வழியில் உள்ள பாத்தாங்கரை என்ற கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் விநாயகர் வித்தியாசமான தோட்டத்தில் காணப்படுகிறார். அனைத்து ஆலயங்களிலும் விநாயகர் பெருமான் அமர்ந்த கோலத்தில் காணப்படுவார். இங்கு வலக்கரத்தில் கோடாரியை தாங்கிய நிலையில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இது ஒரு அபூர்வ தோற்றமாக பக்தர்கள் கூறுகின்றனர். புத்திர பாக்கியம் வேண்டி இந்த விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு வருகின்றார்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.